வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம்மி. யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, செங்கோட்டையன் ஓபிஎஸ் பேச்சுவார்த்தை, அதே மாதிரி சசிகலாவுடன் செங்கோட்டையன் பேசிகிட்டு இருக்காத பார்த்திங்கன்னா ஒரு பரவலான தகவல் இருக்குது. எல்லா முன்னாள் அமைச்சரும் சசிகலாவோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்க பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போ மேலும் ஒரு நெருக்கடி. திண்டுக்கல் சீனிவாசன் போய் பேசிட்டாரு, கூட்டணிக்கு வரணும்னா 100 கோடி கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி. இப்போ கூட்டணிக்கு யாராச்சும் இந்த கட்சி போனாங்கன்னா கண்டிப்பாக அவங்க 100 கோடி வாங்கிட்டு தான் பார்த்திங்கன்னா அதிமுகவோட கூட்டணி வச்சுருக்கதா மக்கள் இடத்துல ஒரு பிம்பம் ஏற்படும். அது மட்டும் கிடையாது, திமுக ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லவே முடியாது. ஆனால் திமுக பார்த்திங்கன்னா ஈஸியாக ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இயல்பாகவே சொல்லலாம். எதனால சொல்லிட்டு பார்க்கணும், எதிர்கட்சியாக இருக்க அதிமுக ரொம்ப வீக்காக இருக்குது. இது திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு சாதகம். அதிமுக விட பார்த்திங்கன்னா திமுக பலமாக இருந்தாலுமே இப்போ ஒருவேளை பார்த்திங்கன்னா ஸ்டாலினுக்கு எதிரில் எடப்பாடி பதிலாக ஜெயலலிதா இருந்தால் அது கஷ்டமாக போயிடும் திமுகவுக்கு. அந்த டஃப் இல்லை. இப்போ எளிதாக பார்த்திங்கன்னா திமுக ஜெயிக்க முடியும். திமுக மேலே ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி, இந்த கலாச்சார விஷயமே நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாலுமே, அதே மாதிரி இபிஎஸ்க்கு இருந்து ஒரே ஆதல் விஜய் கட்சி கூட்டணிக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு இப்போ அவங்களும் வரமாட்டேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அறிவிப்பு வெளியிட்டாங்க. ஸோ இப்போ ஓபிஎஸ் சசிகலா தவிர்த்து சாய்ஸே இல்லை. அட்லீஸ்ட் அடுத்த வாட்டி எதிர்கட்சியாக கூட பார்த்தீங்கன்னா நம்ம தக்க வச்சுக்கிறதுக்கு, பிரதான எதிர்கட்சியாக தக்க வச்சுக்கிறதுக்கு ஓபிஎஸ் சசிகலா டிடி தினகரன் இணைச்சா மட்டும்தான் முடியுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை பொதுக்குழுவில் எதிரொலிக்கும்ன்றாங்க. ஸோ த இன்ஃபர்மேஷன் லைக் ஷேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.